கைஸ் வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் பொது தமிழை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனால் ஏனோ தானன்னு தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பசங்களோட மெசேஜ்லேருந்து நமக்கு தெரியுது. அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுவாங்க, அது அந்த மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் நீங்கள் அதை விட்டுட்டு குரூப் 2க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ அந்த குரூப் 4லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மொத்தம் தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டினில் 100மே அவங்க வந்து எழுத முடியாத அளவுக்கு இல்லை, கரெக்டுங்களா? அதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 விதமாக நான் பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்லேருந்து கேட்ட கொஸ்டின். ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48ல இருந்து ஒரு 53 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து அடுத்து ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் வந்து நீங்க அதை வெளியில இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனா உங்களால அந்த கான்செப்ட் கிளியரா இருந்தீங்கன்னா அதை உங்களால அட்டெண்ட் பண்ணி இருக்க முடியும். 3வது பார்ட் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ். ஒரு 20 கொஸ்டின் வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த 3 விதத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு பிளஸ் அந்த கான்செப்ட் இது ரெண்டையும் நீங்க நல்லா கவர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 80 கொஸ்டின் வரைக்கும் ஓரளவு கொண்டு வந்துடலாம். நான் சொன்னதை லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இதே மாதிரி தான் குரூப் 2க்கும் வந்து ஸ்கூல் புக்கு புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு 2003 எடிஷன் எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நைட்டு 8 PM வந்து வருகிற வியாழக்கிழமை நம்முடைய நானும் விஜய் சாரும் வந்து டுவல் செஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் வந்து போக போகிறோம். அந்த 8 PM வந்து உங்களுக்கு பொது தமிழுக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.